ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் பிஜிடிஆர்பிக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு கேட்குறீங்க, அதுக்கான பதிலும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனோட கமெண்ட்ஸில் மேஜராக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய அவங்களாம் பார்த்தீங்கன்னா செய்தி சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரவங்ககிட்ட இந்த தேர்வு ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா தேர்வு எப்படி இருந்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன இந்த தேர்வை பற்றி தேர்வு அட்டன் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜிடிஆர்பி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெட்டு படிக்கலாம், அல்லது டெட்டுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம வினர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். நம்ம மொபைல் ஆப்பில் வந்து போட்டிருக்கேன். ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீ பேப்பர் 2க்கு தான் நான் போட்டிருக்கேன் ஆப்பில். ஸோ பேப்பர் 2க்கு 6th to 12th வரைக்கும் டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் முழுமாதிரி தேர்வு முதற்கொண்டு உங்களுக்கு கவர் ஆகும். இப்போதைக்கு ரிவிஷன் டெஸ்ட் 3 வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு இருக்குது, சோஷியல் சயின்ஸுக்கு இருக்குது, மேக்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது பிடிஎஃப் டைப் பண்ணுறதுனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லேப்டாப்லேயே மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவை உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே பிடிஎஃப் டைப்பில் ரிவிஷன் டெஸ்ட் 3 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 வந்து நான் உங்களுக்கு ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன், ரைட்டா. ஸோ ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு தான் டெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. மேற்கொண்ட விவரங்களுக்கு அகாடமி நம்பர் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நேற்று வந்து நான் தேர்வு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். எல்லாருமே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருந்தது, மாடரேட்டாக இருந்தது, ரொம்ப கஷ்டம், வெரி டஃப் அப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 99% வந்து நீங்கள் டஃப்னு தான் போட்டிருக்கீங்க. யாரோ ஒரு சில பேர் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருந்தது சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிற செய்தி சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்தது சார், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார், பரவாயில்ல சார், சிலபஸ் வைஸ் தான் கேட்டாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்தது, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன், நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ மார்க் வரும் அவ்வளோ மார்க்லாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சரி நமக்கு தெரியல. ஒருவேளை கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பதில் வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் கேமரா முன்னாடி அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஈஸியாக கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது, ஓகேங்களா. பட் ஆனால் மேஜராக வந்து ஒரு 90% மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாடரேட்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. டிஆர்பி கொஷின்னாலே அது அப்படி தான் இருக்கும். ஈஸியாலாம் என்றைக்குமே வரலாற்றில் டிஆர்பி நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன வரலாறே கிடையாது. இப்போ எல்லா தேர்வுங்களே கஷ்டமாக தான் இருக்குது. குரூப் 4 கஷ்டம், குரூப் 2 கஷ்டன்ற மாதிரி எப்பவுமே டெட்டு கஷ்டம், டிஆர்பி கஷ்டம் தான் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து ஈஸியாக கேட்ட வரலாறே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும், ரைட்டா. ஸோ அதனால் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிலாம் நியூ சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்கேருந்து கேள்வி கேட்டாங்கன்னே தெரியல சார், சைக்காலஜிலாம் வெரி ஒர்ஸ்ட்டு சார், ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. மேஜர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் பரவாயில்ல நான் படித்ததெல்லாம் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க, ரைட்டா. ஸோ மேஜர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நியூ சிலபஸ் படி அதிகமாக கேள்வி கேட்கல, நியூ சிலபஸை கொடுத்துவிட்டு ஓல்டு சிலபஸ்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களா இல்லை ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சார் எனக்கு 100+ வருது, 90+ வருது, எனக்கு ஜாப் கிடைக்குமா சார், நான் வெயிட் பண்ணலாமா சார், எனக்கு கிடைச்சிருமா சார், நான் பாஸ் ஆகிட்டோமா சார். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் சார் சொல்ல முடியாது அப்படின்னா இப்போ அகாடமிக்கு வச்சு தான் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அது ப்ரைவேட் அகாடமியில் அங்கங்கே தேடி பிடிச்சி ஏதாவது பார்த்து நீங்கள் கூட ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க, ஓ இவ்வளோ மார்க் வருது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் டிஆர்பிலேருந்து அவங்க ஆன்சர் கீ கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா ப்ரைவேட் அகாடமிக்கும் டிஆர்பிக்கோட ஆன்சர் கீக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 15 to 20 கேள்விகள் வந்து டிஃப்ரெண்ட் வரும், மாறுபாடுகள் வரும். அப்போ நீங்கள் 80+ இருக்கிறவங்க 100+ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 100+ இருக்கிறவங்க 80, 90+ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அஃபிஷியலாக டிஆர்பியோட டென்டேட்டிவ் கீ வர வரைக்குமே கட் ஆஃப் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத யோசிக்க வேணாம், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், இன்க்ளூடு மீ. எங்கிட்ட கூட நீங்கள் வந்து கட் ஆஃப் என்ன வரும்னு இப்போதைக்கு கேட்க வேண்டாம். ஏன்னா ஆன்சருக்கு இன்னும் அஃபீஸில் வராத போது நமக்கு தெரியாது. ஆன்சருக்கு அஃபீஸில் விட்டாலும் அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதுன்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 20 கேள்விகள் 30 கேள்விகள்லாம் தப்பு கொடுப்பாங்க. அவ்வளோ தப்பு இருக்கும். தப்பு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. இங்கிலீஷில் 40 கேள்விகளுக்கு மேலே தப்பு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே அப்படின்னு சொல்லி கேஸ் போட்ட வரலாறுலாம் இதுக்கு முன்னாடி டிஆர்பி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நிறைய கேள்விகள் வந்து தவறாக கொடுப்பாங்க. நாம் அப்ஜெக்ஷன் பண்ணுவோம், அப்ஜெக்ஷன் பண்ணால் கூட ஃபைனல் கீயுமே தப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகுன்றதுனால நமக்கு டென்டேட்டிவ் கீ வர வரைக்குமாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா.
ஸோ அதனால் இப்போ தான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க, அடுத்தது டெட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா ஸோ டெட்டு வந்து பாஸ் பண்ணுங்கள். அடுத்தது யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுதுறதுக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 or 2 days வந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது என்னவோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த பிளான் டெட்டுக்கு படிக்கிறதா படிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நீங்கள் டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணலாம் இருந்தால் யூஜிடிஆர்பிக்கு ஏதாவது பிளான் பண்ணி படிங்க, இல்லை வேறு ஏதாவது போட்டித் தேர்வு கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து படிங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பட் நியூ சிலபஸ் படியும் கேட்டிருக்காங்க, ஓல்டு சிலபஸ்லேருந்தும் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ வந்து அப்படி தான் இருக்கும், பிஜிடிஆர்பினாலே அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இதை அக்செப்ட் பண்ணி பிஜிடிஆர்பி கொஷினாலே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நியூ சிலபஸ் கொடுத்துட்டு அவங்க அதிகப்படியாக ஓல்டு சிலபஸ்க்கு போனாங்கன்னு சொல்லி ஒரு சில டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி போயிருக்கக்கூடாது. எதுக்கு நியூ சிலபஸ் கொடுத்தா நியூ சிலபஸ் படி தான் கேட்கணும், சிலபஸ் பேஸ்டாக தான் கேட்குறது தான் வந்து சரி. ஏதோ 100ல் 1 கொஷின் வந்து வெளியே போயிருக்கலாம். ரைட்டா? அவுட் ஆஃப் சிலபஸ் எப்பவுமே வந்து ஒரு சில கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ் போகும் தான். ஆனால் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி மேஜரான கொஷின் வர்றது அப்படின்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் பல வருடங்களாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ எப்படி நீங்கள் ஓல்டு சிலபஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதனோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து நியூ சிலபஸ் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து சரியாக வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ரைட்டா? ஸோ எது எப்படியோ தேர்வு முடிந்தது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்து டென்டேட்டிவ்காவது வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.